ஹாய் கைஸ், வெல்கம் டு பிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் ஆர்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் ஆர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆர்ட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். பிகாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நானும் யோசித்தேன். நம்ம ஒரு ட்ராயிங்கில் எடுத்து அந்த ட்ராயிங்கை வந்து மேலே தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்னு நினச்சேன். அது எப்படி போய் முடியுது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு சிம்பிள் பட்டர்ஃப்ளை தான். அது நான் கூட வரையலை, என்னோடய கீழே இருக்கக்கூடிய என்னோடய கசின் தான் வரைஞ்சி கொடுத்தான். அவன் சொன்னால் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதுக்கு வரைஞ்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன், லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு மேலே ஒரு நார்மல் கலர் பென்சில் தான் அது மேலே வச்சு லைட்டாக பண்ணே பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. அது வந்து நம்மளால் சொல்லவே முடியாது, அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதற்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னமோ நான் சும்மா அதை பண்ணி பார்க்கலாமே நினச்சேன். அப்போ பார்த்தா செம்மையாக வந்துருந்துச்சு, ரிசல்ட்டுமே பிடிச்சிருந்துச்சு. பட் தனியாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டதுனால என்ன ஆச்சு, பேப்பர் வந்து நடுவில் வந்து டேர் ஆகிடுச்சு, கிழிஞ்சே போயிடுச்சு. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, நான் விட்டுட்டேன். ஏன்னா வந்து தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறீங்களோ அதுதான் நல்லது. ஸோ தண்ணியை நீங்கள் அதிகமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது பேப்பர் வந்து இதுவாகிடும், டேர் ஆகிடும். ஓகேங்களா, பேப்பர் வந்து கிழிஞ்சிடும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் கம்மியாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தண்ணி வந்து நீங்கள் சில பேர்லாம் அப்படின்னா இதை வந்து ஸ்பில் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் இது வந்து ஸ்பில் ஆர்ட்லாம் கிடையாதுங்க. இது ஸ்பில் ஆர்ட் அப்படின்றதே வேறு, இது சும்மா தான் இது. ஸோ ஜஸ்ட்டு பண்ணி நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர் மட்டும் பண்ணுறோம். இப்படி பண்ணனா நீங்கள் இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம். கலர் பென்சிலை வந்து லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம். பட் அது வந்து அந்த இதுக்கு வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒர்த்தாக இருக்காது, ஏன்னா நம்ம சாட்டிஸ்ஃபையாக இருக்காதுன்னு தோணுச்சு. ஸோ நான் இப்படியே பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் கிடையாது, நம்மளோட சேனலில் வந்து வீடியோலாம் வந்து போடுறதே கிடையாது. பிகாஸ் எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு, ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர், அதாவது ஆனுவல் எக்ஸாம் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஸ்கூலே ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மந்த் வச்சுருக்காங்க. இப்போ மே மந்த் அப்படிங்கிறதுனால சம்மர் ஹாலிடேஸ் விட்டதுனால தான் என்னால் வீடியோவே போட முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்ல வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணி வீடியோஸ்லாம் பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் வந்து அப்பப்போ வீடியோ பார்த்துட்டே இருங்க. பிகாஸ் லைக் எனக்கு வந்து ஸ்கூல் திறந்துருச்சுன்னா என்னால் போட முடியாது. ஸோ வர்றதை இப்போயே போட்டுடலான்டான்னு சொல்லிட்டு நான் எனக்கு கிடைக்கிற ஐடியாஸ் எல்லாமே நான் போய் போட்டுட்டேன். அண்ட் நம்ம வந்து பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, தண்ணியில் வந்து பெயிண்ட் கூட ஆட் பண்ணோம். எங்கிட்ட பெயிண்ட் கலர் எதுவுமே இல்லை, போஸ்டர்லாம் தீத்தி எல்லாம் போயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. ஸோ வாங்கினதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். சில பேர் வந்து பெயிண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணலாம், பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். இது டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட். இது வந்து ஸ்பில் ஆர்ட் கிடையாது, எந்த ஆர்ட்டும் கிடையாது. இது ஒரு வாட்டர் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் அதை பண்ணினதுக்கப்புறம் நான் லைட்டாக கையை தொட்டு பார்த்தா கையில் வந்து அப்படியே அந்த இது வந்து ஒட்டுச்சு கலர்லாம். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் மாதிரி இருந்துச்சு, அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ளே கொடுத்துட்டேன், எல்லோ அப்புறம் ப்ரௌன் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் வந்து நான் ஃபஸ்ட் பேப்பரை தனியாக அடித்து பார்த்தப்போ ஏதோ ஒரு டார்க்காக இருந்தது. பட் தண்ணி லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அடிக்கிறப்ப அது ப்ளூ மாதிரியே இல்லை. எனக்கு நேரில் பார்க்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். எனக்கு ப்ளூ மாதிரியே தெரில, நான் பார்த்தனே இருந்தேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் லைக் அது டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கலரே வித்தியாசமாக இருந்தது. மேபி வீடியோவில் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ யா, அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ நம்மளோட சேனலில் வந்து இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் அப்புறம் வந்து இன்னும் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் அதெல்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, என்னென்ன ஐடியா வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ வந்து நான் இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ வந்து அங்கங்கே ஒரு மாதிரி வெள்ளையாகவே இருந்தது. என்னால் வந்து ஃபுல்லாகவே கொடுக்க முடியல, ஏன்னா நான் ரொம்ப லைட்டாக தான் கொடுத்தேன். அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக தான் இருந்தது. அதாவது எனக்கு பயம் பேப்பர் கிஞ்சிருமோன்னு ரொம்ப லைட்டாக தான் கொடுத்தேன். ஆனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது கொடுக்குறப்போ. ஸோ இப்போ ஓலாக கொடுத்து முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்தது அந்த ட்ராயிங்கே. பட் ஸோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து அந்த
ஓகேங்களா, அதுதான் நான் எனக்கு கடுப்பே ஆயிடுச்சு கிழிஞ்சு போனதுக்கப்புறம். ஸோ நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக் அப்படின்றது தான். இந்த ட்ராயிங்லேருந்து நீங்கள் என்னோட மிஸ்டேக் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றுமே இல்லை, தண்ணியை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள், அதுதான் நான் பண்ண மெயின் மிஸ்டேக். மற்றபடி எந்த மிஸ்டேக்கும் நான் இதில் பண்ணலைன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் ஏதாவது நீங்கள் இந்த வீடியோவில் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் ஜஸ்ட் notify it and I will clear it. So yeah, ஸோ இப்போ வந்து நான் அந்த வெளியில் பேப்பரில் அங்கே தண்ணியில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணலை வெளியில். ஆக்சுவலாக நான் வந்து அந்த ட்ராயிங்கில் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணேன், பேப்பர் முடிச்சத்துலேயுமே தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு வெளியில் ப்ளெயினாக இருந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சு விட்டுருந்தேன். அதுவுமே பார்க்க சூப்பராக இருந்தது. ஸோ வந்து இந்த ட்ராயிங் ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா, தண்ணி, கலர் பென்சில், ஒரு அந்த ஸ்கெட்ச் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறது கூட நான் பண்ணலை, அதுவுமே என்னோடய கசின் தான் பண்ணான் அந்த பையன். ஸோ அது வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் ஒன்றுமே பண்ணல. அதில் ஒரு 5 நிமிஷம் தான் இது. நான் பேசிகிட்டே இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுத்திருக்கும், மேபி எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 நிமிஷம். ஆனால் இது நான் எடுத்து பண்ணது வந்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது. ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் இட் in 4 minutes. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in the next video. Bye.